சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்காக சிலுவையிலே மரித்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் கொடுத்து தன் சரீரத்தையும் கிழித்து பரலோகத்துக்குள் நுழைகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா, கொலோசியர் 3:3 இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நாம் எல்லோரும் மரித்தோமா, ஆனாலும் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய ஜீவனை அவருக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். தேவனுக்குள்ளாக நம்முடைய ஜீவன், கிறிஸ்துவின் உயிர் எப்படி காக்கப்பட்டதோ, கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து எழுந்தாரோ, கிறிஸ்து எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ, கிறிஸ்து எப்படி பிசாசை வென்று பாதாளத்தையும் ஜெயித்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி பிதாவின் சமூகத்தில் வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, அது போலவே உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். யாரால? இயேசுவினால் தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வரல, பூமிக்கு இறங்கி வரல, ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. இதெல்லாம் கொடுத்தவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஒரு ஸ்தலத்தை ரத்தத்துக்காக நன்றி சொல்லி